ஸோ, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மார்னிங் டைமில கிச்சன கிளீன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா சமைச்சுட்டு நம்ம அந்த இடத்த விட்டு வரதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஃபுல்லா வேர்த்து கொட்டிருது. அதனால கிளீனிங் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நைட் டைமில பண்றது தான் இப்போ கொஞ்சம் சௌரியமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம நைட் டைமில கிளீன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அதிக வேர்வை இல்லாம ஓரளவு கிளீன் பண்ணிக்கலாம். நான் டீப் கிளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனியா லிக்விட்லாம் எதுவும் பயன்படுத்துறதில்ல. சாதாரணமா நம்ம பாத்திரம் கிளீன் பண்ணக்கூடிய அந்த விம் லிக்விட் இருக்குங்களா, ஸோ அந்த ஜெல்லையே பயன்படுத்தி நான் வந்து கிளீன் பண்ணிருவேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா எண்ணெய் பிசுக்கு எதுவும் படியாம தான் பார்த்துக்குவேன். நான் அன்னன்னைக்கே வந்து நான் தொடச்சிருவேன். இன்னொன்னு இந்த தாளிக்கக்கூடிய ஐட்டம்லாம் வரும்போது, அந்த டைல்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பர்னர்ல வச்சு நான் எப்பயுமே தாளிக்க மாட்டேன். ஸோ, அதனால அங்க போய் தெரிச்சதுன்னா, ரொம்ப எண்ணெய் பிசுக்கு வந்து படியும் இல்லைங்களா? ஸோ, அது போகாம இருக்க மாரி இந்த மத்த பர்னர்ல தான் எப்பயுமே நான் பயன்படுத்துவேன். ஸோ, எல்லாமே தேய்ச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த ஃபைபர் இருக்கு இல்லைங்களா? இத வச்சு தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமா நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துட்டா, உடனேவே வந்து காஞ்சிரும். ஸோ, அதிக நேரம் நம்ம வந்து துணிய வச்சு துடைக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஸோ, அதுவும் மீறி ஒரு வேளை ஈரப்பதமா இருக்கு, தண்ணியெல்லாம் தொடச்சு எடுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. ஸோ, அது உண்மையிலேயே ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க கிளீன் பண்ணாலும் சரி, அந்த தண்ணிய தொடச்சு எடுத்துட்டு புழிஞ்சு காய போட்டீங்கன்னா, உடனே வந்து அந்த தண்ணிலாம் சுத்தமா ட்ரை ஆயிரும். அந்த டவலும் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்குள்ளேயே வந்து சீக்கிரமா காஞ்சிரும். இது நம்ம மத்த துணியெல்லாம் பயன்படுத்தினா, சீக்கிரமா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணாது. பட் மைக்ரோ ஃபைபர் கிளாத்த பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து ட்ரைன் பண்ணி குடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸா. அடுத்து கிச்சனில் வந்து கொஞ்சம் இப்போ வெயில் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மணி பிளான்ட் கூட கொஞ்சம் அந்த ஓரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இலை எல்லாமே கருகி போயிருச்சு. ஸோ, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னரில் சரி மணி பிளான்ட் வச்சா ரொம்ப சீக்கிரமா இலை எல்லாமே கருகுது இந்த சீசனுக்குனால, சரி நம்ம வந்து அந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து வைக்கலாம் அப்படின்னா, அது எல்லா கண்டிஷன்லயுமே நல்லா வளர்ந்து வரும். அதேமாரி இந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு, அந்தந்த இடத்துலயே எடுத்து வச்சாச்சு. ஸோ, நான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, அந்த சிங்க் ஸ்ட்ரெயினர் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ, அது வந்து என்னோட நம்ம ஷாப் என்கொயரில வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அந்த கம் வந்து பிரிஞ்சு வரலையா? நல்ல குவாலிட்டியா இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்டீங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நான் கூட நினச்சேன் ஒரு 1 மந்த்லேயே வந்து அது உறிஞ்சு வந்துரும் அப்படின்னு. பட் அது போலலாம் இல்ல. நான் ஒன்ஸ் ஒட்டுனது தான். அது அப்படியே ஹெவியா நல்லா புடிச்சிருச்சு. அதனால நம்ம ஆணி அடிக்க தேவையில்ல. அந்த கம்ம வச்சு ஒட்டுனாலே அந்த சிங்க் ஸ்ட்ரெயினர் வந்து அழகா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுக்க முடியும். உண்மையிலுமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. சின்ன சின்ன சாத பருக்கள்லாம் கூட அந்த ஹோல்ஸ் வழியா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ, அது எதுவுமே போகாம நம்ம தண்ணி அலசி அந்த ஸ்ட்ரெயினர்ல ஊத்தும்போது, அதிலேயே வடிகட்டியதுனால அடைப்பு எதுவும் ஏற்படாம நம்ம கிச்சனையும் எப்பயுமே சுத்தமா பார்த்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன சாதங்கள்லாம் உள்ள போகும்போது நாளடைவில அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் வரும். ஸோ, அதெல்லாம் வராம தவிர்க்கிறதுக்கு உண்மையிலேயே அந்த ஸ்ட்ரெயினர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸா. ஸோ, அடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் தான் கிளாஸ் வாட்டர் பாட்டில். ஆக்சுவலா இது மேல இருக்கக்கூடிய மூடி 2மே வந்து உடைஞ்சிருச்சு. ஆக்சுவலா இதுக்கு வந்து 2 லிட் மாரி குடுத்துருந்தாங்க. ஆனா பிளாஸ்டிக்ல குடுத்தனால உடைஞ்சிருச்சு. ஸோ, இனி அத வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால அதில பார்த்தீங்கன்னா, இது போல மணி பிளான்ட் கட்டிங்ஸ் வந்து உள்ள போட்டுட்டு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருந்தது. ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேக்டஸோட அந்த இமேஜ் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ, அது பிளான்ட் வைக்கிறதுக்கும் ஒரு அழகான பாட் மாரி இருந்தது. சரி வேஸ்ட்டா தூக்கி போடாம நம்ம அழகா மணி பிளான்ட்டயா வளர்த்தலாம்னு அதுக்காக யூஸ் பண்ணேன். ஸோ, கிச்சனே வந்து ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணி எல்லாமே அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.